வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மணலி புதுநகரில் உள்ள ஐயா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வைகுண்டர் ஐயாவோ ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அமைதியான சூழ்நிலையில் இருக்கும். இந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, புரட்டாசி 10 நாளும் ரொம்ப விசேஷங்க. சாமி வீதி உலா வரும். ஆனால் தினசரியாக வீதி உலா கோயிலை சுற்றி வருவாங்க. அந்த கோயிலை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த சாமியோட விசேஷத்தெல்லாம் காட்டுறோம், பாருங்கள். மணலியில் இருக்க ஐயா கோயிலுக்கு தாங்க வந்தோம். 5 மணிக்கு உள்ளே வந்தோம். 6 மணிக்கு பூஜைங்க. 6 மணிக்கு பூஜை இருந்துச்சு. ஐயா ஊர் சுற்றி வந்தார். கோவிலை சுற்றி அழகாக சேவிச்சோம். நல்லா பார்த்தோம். சாமியை நல்லா தரிசனம் பார்த்தோம். ரொம்ப அமைதியான சூழ்நிலைங்க. நல்லா பார்த்தோம். நான் உட்கார வச்சு தேரில் அவ்வளோ அழகாக தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து நாங்களும் பார்த்து இப்போ மணி ஓசையில் எல்லாரும் அடிச்சு ரொம்ப கோலாகலமாக இருந்தது. குலவு சத்தத்தெல்லாம் போட்டு நாங்கள் சாமியை நல்லா தரிசனம் பண்ணி சாமியை பார்த்தாச்சுங்க. சாமியை பார்த்த உடனே பிரசாதம் கொடுத்தாங்க. ஐயா ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வச்சு சுண்டலும் சோளமும் பிரசாதமா கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி வயிறாரு நல்லா சாப்பிட்டுட்டு ஐயாவை இன்னும் சுற்றி உள்ளத்தை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதோட வந்து அன்னதானம் போட்டாங்க. 6:30 மணிக்கு அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடக்குன்னா கண்டிப்பா மனைவி இருக்க ஐயா கோயிலுக்கு வாங்க. ரொம்ப சக்தி உள்ள கடவுள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு வாங்க. வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரம் தரவர் ஐயா வைகுண்ட சாமி. நீங்க கண்டிப்பா இந்த பக்கத்துல இங்க எங்கன்னா இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வந்து இந்த கோவிலை சேவிச்சுட்டு போங்க. ரொம்ப சக்தி உள்ள சாமிங்க. வந்தீங்கன்னா ஒரு சுத்துக்கும் ஒரு நாமம் போட்டுருவாங்க. கண்டிப்பா நாமம் போட்டுனா முழங்காத நாமம் போட்டு சேவிச்சோம்னா ரொம்ப நல்லது.
இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி மதியம் 11:30 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது, அதே மாதிரி 5:20க்கு ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையில கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே சூப்பருங்க. என்ன சாமிக்கு விசேஷமா இருக்குன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை விட ஞாயிற்றுக்கிழமை கிழமை ரொம்ப விசேஷங்க. டெய்லியும் ஒவ்வொருத்தரும் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போட்டு இவங்க வரவங்க வயிறு குளிர சாப்பிட்டு தான் போவாங்க. யாரும் பசியோட போறதா நானே இது வரைக்கும் வந்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து பாருங்க. கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்.